ஸோ சாய்ராம் ஃப்ரெண்ட்ஸ், இந்த போஸ்ட்டை வந்து மேக்ஸிமம் வந்து ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா இந்த போஸ்ட் எனக்கானது இல்லை, நமக்கானது. ஸோ இந்த பர்டிகுலர் விஷயத்தை வந்து நான் ரொம்ப நாளாக கன்சிடர் பண்ணிட்டு இருந்தேன், செய்யலாமா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இன்றைக்கி தேர்ஸ்டே பாபா டெம்பிளில் வந்து பாசிட்டிவாக ஒரு இன்ஸ்டிங்க்ட், ஒரு சைன் எனக்கு கிடச்சிது இதை பண்ண சொல்லி. ஓகே, நான் ஷார்ட்டாக சொல்லிடுறேன். நிறைய உமன் ஆண்டர்ப்ரனர்ஸ் என்னை வந்து அப்ரோச் பண்ணியிருக்கீங்க இந்த 5 இயர்ஸ். அக்கா நான் ஜூட் பேக் பண்ணுறேன், அக்கா நான் மசாலா பொடி பண்ணுறேன், அக்கா நான் பிக்கிள்ஸ் பண்ணுறேன், அக்கா நான் ஸ்டிச்சிங் பண்ணுறேன், அக்கா நான் இந்த ஹெர்பல் ப்ராடக்ட்ஸ் பண்ணுறேன், அக்கா நான் ஃபேஸ் சீரம் பண்ணுறேன், ஸ்க்ரன்ச்சஸ் பண்ணுறேன், பிரேஸ்லெட் பண்ணுறேன்னு எத்தனையோ பேர் வந்து என்னை வந்து காண்டாக்ட் பண்ணியிருக்கீங்க. லைக் ஸ்பிரிச்சுவல் ஐட்டம்ஸ் மேனுஃபேக்சர் பண்ணுறவங்க கூட. ஸோ ஒய் நாட் நம்ம எல்லோரும் ஒரு ஹப்பாக மாதிரி ஒர்க் பண்ணக்கூடாது அப்படின்னு நான் வந்து டிசைட் பண்ணியிருக்கேன். ஸோ இதில் வந்து நான் லிஸ்ட் பண்ணிடுறேன். இதில் இருக்கிற கண்டிஷன்ஸ் மட்டும். நீங்கள் வந்து மேனுஃபேக்சரர்ஸாக இருக்கணும். அதாவது நீங்கள் அந்த பொருளை நீங்கள் தயாரிக்கிறவங்களா இருக்கும். இப்போ வந்து நீங்கள் ஒரு பிக்கல் ப்ரொடியூஸ் பண்ணிங்கன்னா நீங்கள் ஓனாக மேனுஃபேக்சர் பண்ணணும், தொக்கு வாட் எவர். நீங்கள் வந்து ப்ராப்பராக லைசன்ஸ் எடுத்து பண்ணுறவங்களா இருக்கணும். இது பாயிண்ட் நம்பர் 2. பாயிண்ட் நம்பர் 3, ஒரு ப்ராடக்ட், ஒரு சப்ஸ்கிரைபர், ஒரு ஃபாலோவர் கிட்டேருந்து தான் நான் எடுப்பேன். இப்போ உங்கள் கிட்டேருந்து நான் வந்து மேங்கோ பிக்கிள் எடுத்துட்டேன் அப்படின்னா, இப்போ உங்களை நான் சூஸ் பண்ணிட்டேன் அப்படின்னா வேறு யாரையும் நான் வந்து சூஸ் பண்ண மாட்டேன். அண்ட் இதுக்கு நீங்கள் எந்த பேமெண்ட்லாம் கிடையாது. ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும், ஓகேவா? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களோட மேனுஃபேக்சரிங் பிளேஸை வந்து நான் விசிட் பண்ணுவேன். நான் கண்டிப்பாக வந்து பார்ப்பேன். ஏன் அப்படின்னா உங்கள் எல்லாருக்கும் ஹெல்ப் பண்ணணும் அப்படிங்கிறது யாரை பேஸ் பண்ணினா என்னோடய சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் பேஸ் பண்ணி. அவங்கள நான் எங்கேயுமே சீட் பண்ணக்கூடாது. அதனால் உங்களோட மேனுஃபேக்சரிங் யூனிட்டை வந்து நான் வந்து பார்ப்பேன். நானே ஓனாக வந்து வீடியோ எடுப்பேன். ஸோ என்ன ஆகும்னா, எல்லா ப்ராடக்ட்ஸும் ஒரு இடத்துல கிடைக்கும்போது நம்ம எல்லோரும் ஒரு டீமாக ஒர்க் பண்ணும்போது உங்களோட ப்ராடக்ட் சேல் ஆகிறதுக்கு ஒரு பெரிய பிளாட்ஃபார்மாக இது மாறும். ஏன்னா என்கிட்ட பேசின பல பேர் சொன்ன விஷயம், அக்கா நாங்கள் தயாரிக்கிறோம், நல்ல குவாலிட்டி தான், மெயினாக இந்த மில்லட் பேஸ்ட் திங்ஸ் நிறையா, அக்கா எங்களுக்கு ஒரு பிளாட்ஃபார்ம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ப்ளீஸ் நீங்கள் வந்து வாட்ஸ்அப் பண்ணுங்கள். லிமிட்டடாக தான் எடுக்க முடியும். ஸோ மறுபடியும் சொல்கிறேன், ஒரு ப்ராடக்ட், ஒரு சப்ஸ்கிரைபர், ஒரு ஃபாலோவர் கிட்டேருந்து தான் நான் எடுப்பேன். ஸோ அவங்களுக்கு லேபிளிங்கில் ப்ராப்ளம் இருக்கா, மார்க்கெட்டிங்கில் ப்ராப்ளம் இருக்கா, என்னன்னாலும் ஒரு டீமாக சேர்ந்து நம்ம வந்து ஒர்க் பண்ணும்போது இது கண்டிப்பாக ஒரு சக்ஸஸ் ஆகும். இன்றைக்கி காலையில் என்கிட்ட வந்து ஜூட் பேக் பண்ணுறேங்க்கா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொண்ணு நம்ம நாகசாய் டெம்பிள் வாசலில் வந்து பேசுகிறீங்க. அக்கா ஹெர்பல் நாப்கின்ஸ் பண்ணுறேன், எனக்கு எப்படி மார்க்கெட்டிங் பண்ணணும், எப்படி பீப்புளை ரீச் பண்ணணும்னு தெரியல. இந்த மாதிரி எல்லாருக்கும் இது வந்து ஒரு ஆன்சராக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஸோ இந்த போஸ்ட்டை முடிஞ்ச அளவுக்கு ஷேர் பண்ணுங்கள், முடிஞ்ச அளவுக்கு யூஸ் பண்ணுங்கள், என்னை காண்டாக்ட் பண்ணுங்கள். I'll help you to the maximum for sure. So let's be united and let's face the success. Thank you. Saira.